கெனிஷா பெண்ணோடு வெளியே போயிட்டு ஒரு கல்யாணத்துக்கு ஈவெண்ட் அட்டன் பண்ணுறாருன்னா இது என்ன இப்படி ஜெயம் ரவி பண்ணிட்டாருன்னு ஒட்டுமொத்த மக்களுடைய திடீர்னு பார்த்தா இன்னைக்கு ஜெயம் ரவி ஒரு 5 பக்கத்துக்கு ஒரு அறிக்கை போடுறாரு. நான் வந்து பொன் முட்டையிற வாத்து மாதிரி பயன்பட்டேன் உங்களுக்கு, நான் மனைவி அதாவது முன்னாள் மனைவியை மட்டும்தான் விலகணும்னு நினைக்கிறேன், என் மகன்களை அல்ல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு. ரவிக்கு தேவையான மருந்து எங்கே இருக்குது அப்படின்னா கெனிஷாட்ட தான். உங்களுக்கு தேவையானது ஒரு இடத்துல இருக்கும், எனக்கு தேவையானது ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் அது ரெண்டும் எங்கே மீட் பண்ணுதோ அதுதான் பிஸ்னஸும் சரி வாழ்க்கையும் எல்லாமே. இதில் என்ன அப்படின்னா ஜெயம் ரவி எப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அது ஜெயம் ரவிக்கே தெரியாது. எப்போனா கொரோனா காலத்தை தாண்டி ஜெயம் ரவி உயிரோடு இருந்தது அப்படின்றது அவர்கிட்ட கேட்டு பாருங்க. சரி, நான் மனசாட்சிப்படி கேட்டு பாருங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு உயிர் பயம், எந்த மாதிரியான டார்ச்சரை நீங்கள் அனுபவிச்சிங்க வீட்டில் அப்படின்றது. ஜோசியம் சொல்கிற மாதிரி கேட்குறேன், நீ ஜெயம் ரவி தெரிஞ்சவர்கிட்ட தான் கேட்டு பாருங்க. ஜெயம் ரவிகிட்ட கேட்டு நாடே ஊரடங்கு இருக்கும்போது ஜெயம் ரவி பட்ட துன்பங்களுக்கு அளவே கிடையாது. இல்லைன்னு சொல்லுங்கள் ஜெயம் ரவி. லிட்டில் பிரின்சஸ் வந்து என்ன பண்ணும்னா காஃபி டீ போட தெரியாது, சோறாக்க தெரியாது, வீடு கூட்ட தெரியாது. அது ஒரு வேற உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குமே தவிர எதுக்கு வாழ்றனே தெரியாது. அது வந்து எப்படின்னா லிட்டில் பிரின்சஸ் டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ் வந்து இந்தளவு கொடூரமாக இருக்காது, லூஸாக இருக்கும். லூஸுக்கும் கொடூரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இது மம்மிஸ் ஊறுகாய் இருக்குல்ல, மாமிஸ் ஊறுகாய், இந்த கேரக்டர் பூராமே கொடூரமானது. ஏன்னா மம்மி பின்னாடி தூண்டுதலில் இருந்துகிட்டே இருப்பாங்க. மம்மி என்ன மம்மி அப்படின்னு சொல்லி இந்த மம்மிக்கள் மாதிரி கொடூரமான ஆட்களை நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கே இந்த பிரச்சனை இருந்துச்சு. நீங்கள் ஜெயம் ரவி வந்து ஆறுதல் அடைஞ்சிக்கணும். இப்போ கமலஹாசன் ஸ்டைலில் நீங்கள் போயிடணும். கமலஹாசனுக்கு நல்லது, பிரிஞ்சு போகிறவங்களுக்கு நல்லது. நீ ஃபெமிலியராக இருக்கியா, பார்க்குற பொம்பளைலாம் அவனை விரும்புகிறாங்களா, ஓ சாக்லேட் பாயா நீ வீட்டுக்கு வா, சாக்லேட்டை உருக்கி அடுப்பில் போட்டு கிண்டி நாசமாக்கி நடிச்சு ஆமாம் போட்டு அதில் ஒரு சைக்கோத்தனம், அதில் ஒரு சந்தோஷம். பெண்கள் வந்து ஒரு சாரான பெண்கள் வந்து தெய்வத்துக்கு சமம், இன்னொரு சாரான பெண்கள் வந்து சாத்தானுக்கு சமம். எல்லாரையும் இதை பெண்களாக நீங்கள் பார்க்காதீங்க. ஆண்களும் அதே தான். பழைய ரவியை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ பழைய காரு அது பாதினா தள்ளிட்டு தான் தெரியுவாங்களாம். டிரைவர் கொஞ்சம் தள்ளுறீங்களா, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றதுல போயிட்டுருக்கோம். இன்றைக்கி கேட்டால் ரவியை நாங்கள் தான் ஜெயம் ரவின்னு உருவாக்குனதே நாங்கள் தான். அவர் பாவம் ஒரு பயங்கரமாக வந்திருக்க வேண்டிய ஒரு ஸ்டாருங்க. மன உளைச்சல்னாலே ஒரு மனிதனை ஒழிச்சு கட்ட முடியும் அப்படின்னா நம்ம ஜெயம் ரவி அப்பாவி அவரை கழிவு பண்ணிட்டாங்க. டீ கிளாஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம், போட்டு அதை போட்டு கழுவுறது கவுத்துறதுன்னு. கடைசியில் இப்படி ஒரு தங்க கோப்பையை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்றது அவர்கள் இனிமேல் தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. சார் வணக்கம். சார் வணக்கம் நந்தா. வணக்கம் சார். இப்போ நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு சார். ஆனால் ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில், சோஷியல் மீடியாவில் இந்த பிரச்சனை தான் பெரிதாக போயிட்டுருக்கு. நம்ம முன்னாடி கூட பேசியிருந்தோம், பெரிதளவில் பேச வேணாம்னு நினச்சாலும் சரி நான் கேட்டுறேன், டேரெக்டாக வந்துடுறேன் சார். ஜெயம் ரவி ரவி மோகன் என்ன பேர் மாற்றிட்டாரு. குடும்பத்தில் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக குமுறி எனக்கு வேணாம், அந்த வாழ்க்கையே வேணான்னு டைவர்ஸ்க்கு போகும்போது என்ன நடந்ததுங்கிற விஷயங்கள் பேசியிருந்தோம். இப்போ திடீர்னு பார்த்தா ஆர்த்தி அவர்கள் சைட்லேருந்து ஒரு நியாயமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ போராடுறேன் அக்கா, ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு கண்டுக்கவே இல்லை, இறுதியாக தான் நான் வாயை திறக்கிறங்க மாதிரி ஒரு பெரிய அறிக்கை போட்டாங்க. உண்மையிலேயே ரொம்ப பாவமாக இருந்தது. 2 பசங்க இருக்கும்போது இப்படி ஜெயம் ரவி பண்ணுறாரு. ஏன்னா கெனிஷா பெண்ணோடு வெளியே போயிட்டு ஒரு கல்யாணத்துக்கு ஈவெண்ட் அட்டன் பண்ணுறாருன்னா இது என்ன இப்படி ஜெயம் ரவி பண்ணிட்டாருன்னு ஒட்டுமொத்த மக்களுடைய திடீர்னு பார்த்தா இன்றைக்கி ஜெயம் ரவி ஒரு 5 பக்கத்துக்கு ஒரு அறிக்கை போடுறாரு. நான் வந்து பொன் முட்டையிற வாத்து மாதிரி பயன்பட்டேன் உங்களுக்கு, என்னை பணத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தினாங்க, 5 வருஷமாக 16 வருஷமாக படாத பாடுபட்டேன், 5 வருஷத்தில் உச்சத்தில் இருந்தேன், இதெல்லாம் விட்டுட்டு தான் போனேன், என் வாழ்க்கை துணையை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன், என்னை விடுங்கிற ரேஞ்சுக்கு போயிருக்காரு. அண்ட் 2வது நான் மனைவி அதாவது முன்னாள் மனைவியை மட்டும்தான் விலகணும்னு நினைக்கிறேன், என் மகன்களை அல்ல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு. அகைன் சோஷியல் மீடியா ஜெயம் ரவி குறித்து பெரிதளவில் பேசுகிறாங்க. அதெல்லாம் இருக்கிறது தான். ஏற்கனவே நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். இப்போ எதுக்காகன்னா, இப்போ இந்த சொசைட்டியை பற்றி இருக்கிற மீடியா தான் சோசியல் மீடியா. ஆமாம். அப்போ இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவர் ரவி, ஜெயம் ரவி என்கிற ரவி மோகன் ஒரு முதலே வச்சுருக்கணும், மாற்றி வச்சனால வாஸ்துப்படி கூட இப்படி இருந்திருக்கலாம். அப்போ ஜெயம் ரவின்னு வச்சுருக்காரு. அது வரைக்கும் அவர் வாழ்க்கை ஜெயமாக தான் போயிட்டு இருந்துச்சு வெளியில். ஆனால் உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு நிலையை தான் அவர் இருந்ததாக அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லுது. சரி, இப்போ இந்த பொண்ணு இருக்கே ஒய்ஃபு ஆர்த்தி மட்டும்தானா, இல்லை ஆர்த்தி எப்படியெல்லாம் வந்து இவருக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கு, எப்படியெல்லாம் டார்ச்சர் கொடுத்துருக்கலாம், எதனால் ஜெயம் ரவி தெரித்து தன்னுடைய வாழ்நாளில் பாதியை வெளியே பார்க்க ஹீரோயினோட ஆடுறாரு, அழகாக இருக்கார் ஆள் அப்படின்னு சொல்லி பல பெண்கள் வந்து ரவி மேலே ஒரு பெரிய
பாசத்தையும் பிரியத்தையும் வச்சுருக்காங்க. எப்படியாவது மாப்பிள்ளை எப்படி கிடைக்கணும் அப்படின்னா ஜெயம் ரவி மாதிரி இருந்தால் பரவாயில்ல, ஒரு அப்பாவியா இந்த மாதிரி ஒரு அழகா அப்பாவியா இருக்கு. நம்ம வீட்டு பையன் மாதிரி, நம்ம வீட்டு பையன் மாதிரி, நம்ம வீட்டு பையன் எல்லா வீட்லேயும் ஜெயம் ரவி மாதிரி, பக்கத்து வீட்டு பையன் மாதிரி, பக்கத்து வீட்டில் பூரா ஜெயம் ரவி மாதிரி இருக்க மாதிரி சொல்லாங்க. இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு பசங்களில் நல்ல பையங்க மாறி இருக்க தோட்டத்தில் இருக்க ஜெயம் ரவி ஒருத்தர் அப்படி சொல்லுங்க. ஏதோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பையில் இருக்கவங்க பூரா ஜெயம் ரவி மாதிரி கணக்கில் போயிடும். கொடூரமானவங்களாம் இருக்காங்க பக்கத்து வீட்டை எது வீட்டிலலாம். ஒவ்வொரு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தான் கொடூரமாக இருப்பான், பார்க்குறதுக்கே கர்ண கொடூரமாக இருக்கவனு இருக்கான். ஸோ அதனால் பக்கத்து வீட்டு பையன்ற அது பொதுவாக சொல்கிறது. ஜெயம் ரவி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த நவீன கால பெண்களில் வந்து அந்த லிட்டில் பிரின்சஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமாம், டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ்ஸு, அது ஒரு வகையில் டார்ச்சரு. இது வந்து மாமிஸ் ஊறுகாய் மாதிரி, இது வந்து மம்மிஸ் ஊறுகாய்கள், இது தனி. இது அதை விட கொடூரமானது. லிட்டில் பிரின்சஸ் வந்து என்ன பண்ணும்னா, காப்பி டீ போட தெரியாது, சோறாக்க தெரியாது, வீடு கூட்ட தெரியாது, ஒரு ஒழுங்காக பேச தெரியாது. அது ஒரு வேறு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குமே தவிர எதுக்கு வாழ்றனே தெரியாது. அது வந்து எப்படின்னா லிட்டில் பிரின்சஸ், டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் வந்து இந்தளவு கொடூரமாக இருக்காது, லூஸாக இருக்கும். லூஸுக்கும் கொடூரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இது மம்மிஸ் இப்போ ஊறுகாய் இருக்குல்ல, மாமிஸ் ஊறுகாய், இந்த கேரக்டர் பூராமே கொடூரமானது. ஏன்னா மம்மி பின்னாடி தூண்டுதலில் இருந்துகிட்டே இருப்பாங்க. மம்மி என்ன மம்மி அப்படின்னு சொல்லி இந்த மம்மிக்கள் மாதிரி கொடூரமான ஆட்களை நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது. நீங்கள் வந்து 90s முன்னாடி மாமியார்கள்னால மருமகள்கள் பட்ட தொல்லைன்றது வேறு. இப்போ வந்து எடுத்த உடனே மாமியாரை கட் பண்ணிடுவாங்க. இப்போ பொண்ணு பார்க்கும்போது கவர் பண்ணும்போது இவன் நல்லா இருக்கான் சம்பாதிக்கிறான்றதை தாண்டி இவனுக்கு அம்மா இருக்கக்கூடாது, அக்கா தங்கச்சி இருக்கக்கூடாது அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இப்போ பல குடும்பங்கள், எல்லாரையும் நம்ம சொல்லலை, அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து மொத்தமாக போட்டிருக்கீங்க, நீங்கள் பெண்கள் எல்லாத்தையும் சொல்கிறோன்னு நினச்சிடக்கூடாது. டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அரலூசுகள். அதனால் எவனுக்குமே எந்த பிரயோஜனமும் இருக்காது, பாதிப்பு இருக்காது. இருக்கும் அது பாட்டுக்கு திங்கும் தூங்கும். ஆனால் புருஷனுக்கு சோறாக்கி கூடாது, புருஷன் செத்தாலும் ஈன்னு இழிச்சிட்டு இருக்கும், செத்துட்டாரா அப்படின்னு, அந்த மாதிரி கேரக்டர் அது. இது எப்படி கேரக்டர்னா, புருஷனை வந்து போட்டு தள்ளுற கேரக்டர். நைட்டு சிக்குனதுக்கப்புறம் நீங்கள் சில குடும்பத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம தெரிஞ்ச குடும்பத்தில் கூட பார்த்துருக்கேன். எப்படின்னா, புருஷனை வீட்டுக்கு வர விட்டு குடிக்க விட்டு, அவன் சரக்கு அடிப்பான்னு வைங்களேன், வெளியில் போயெல்லாம் நீ சரக்கு அடிக்கக்கூடாது, வீட்லேயே உனக்கு எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லி வர வச்சு வீட்டிலேயே குடிச்சிட்டு இருக்கான். போதை ஏறினதுக்கப்புறம் இந்த நாய் வெளியே போகாது, டிரைவர்லாம் வீட்டுக்கு போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சண்டை இழுப்பாளுங்க பாருங்கள், அவன் அங்கேயே செத்துடுவான். வீட்டை விட்டும் மிட் நைட்டில் வெளியில் போக முடியாது, வண்டியை ஓட்டிட்டு போனால் போலீஸ் பிடிச்சிருன்ற பயம் இருக்கும். இந்த மாதிரி சைக்கோக்கள்லாம் நிறையா இருக்காளுங்க பொண்டாட்டிங்க. எப்படின்னா சிக்கிட்டான், இப்போ நைட்டில் வெளியில் போக மாட்டான்ற டைமில் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சு செஞ்சது. இதில் என்ன அப்படின்னா, ஜெயம் ரவி எப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காப்புல அது ஜெயம் ரவிக்கே தெரியாது. எப்போனா கொரோனா காலத்தை தாண்டி ஜெயம் ரவி உயிரோடு இருந்தது அப்படின்றது அவர்கிட்ட கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மனசாட்சிப்படி கேட்டு பாருங்கள், எப்படி இருந்துச்சு உங்களுக்கு உயிர் பயம், எந்த மாதிரியான டார்ச்சரை நீங்கள் அனுபவிச்சிங்க வீட்டில் அப்படின்றது. கொரோனா காலத்தில் அந்த 3 மாதம் நான் ஜோசியை சொல்கிற மாதிரி கேட்டேன், நீ ஜெயம் ரவி தெரிஞ்சவர்கிட்ட தான் கேட்டு பாருங்கள், ஜெயம் ரவிகிட்ட கேட்டு பாருங்கள். நாடே ஊரடங்கு இருக்கும்போது ஜெயம் ரவி பட்ட துன்பங்களுக்கு அளவே கிடையாது. இல்லைன்னு சொல்லுங்கள் ஜெயம் ரவியை. அந்தளவுக்கு கொடுமையை வீட்டுக்குள்ளே அனுபவிச்சிருக்காங்க. வெளியும் தப்பி ஓட முடியாது. இந்த அரசாங்கம் இருக்குது பாருங்கள், அப்போ வந்து எடப்பாடியார் ஆட்சி, வெளியும் வர முடியல. எதுக்கு ஏன் மாஸ்க் போட சொல்கிறான்னு தெரில. வெளியில் வந்தால் கொரோனா எதாவது நாய் அலைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி, வெளியே வந்தால் நாய் கடிச்சிருன்ற மாதிரி ஒரு சீனை போட்டு எவனையும் வெளியே விடாமல் கொடுமைப்படுத்துகிறாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தால் வீட்டுக்குள்ளே கொடூரமான சித்திரவதைகள் அனுபவிச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இந்த தாய்க்கு அடிமையான பெண்கள் இருக்காங்க, தாய் கூடயே இருக்குன்னு வச்சுங்களேன், முகாபத்தானவர்களாக இருப்பாங்க. சினிமா துறையில் சொல்கிறேன், புரியுதா அவருக்கு? என்ன பண்ணுவாங்கன்னா தூண்டி விட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த அம்மாமார்கள் பலர், நம்ம எல்லாத்தையும் அப்பயும் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்லலை, மகள் கடைசி வரைக்கும் வச்சு சம்பாரித்து மகளை வச்சு வாழணும்னு நினைக்கிற தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சினிமாவில் மகளை வந்து நல்லது செய்கிறேன்னு தூண்டி விட்டு, நம்ம கையை விட்டு இந்த மக போயிடக்கூடாது, நம்ம சொல்கிறத போகிறாந்தான் இவ கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவளுகளை போட்டு டார்ச்சர் பண்ணி, அதுக்கப்புறம் அவள் விருப்பத்துக்கு ஒரு கல்யாணமோ இல்லை இவ விருப்பத்துக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு
தூண்டி தூண்டி விட்டு அவனையும் இவளையும் நிம்மதியாக வாழவே விட மாட்டாங்க. இப்படிப்பட்ட தாய்மார்கள் இருக்காங்க சினிமாவில். எப்படின்னா மகளை விட்டோம்னா ஒரு செலிப்ரிட்டி அதில் எல்லாத்தையும் அனுபவித்து தின்றுவாளுங்க. நின்னா ஜூஸு, உட்காந்தா இளநி, வேர்த்தா விசிறி, இது எங்கள் மம்மிக்கும் சேர்த்து தான். புரியுதா அவங்களுக்கு? அப்படி வாழ்ந்துட்டு இந்த பிள்ளை தனியாக போய் கல்யாணம் பண்ணி இன்னொருத்தனோட போயிடுச்சுன்னா இவளுக்கு வாழ்க்கை என்ன ஆகும்? நாசம்தான். அதனால் மகள்களை விடவே மாட்டாத ஒரு குரூப் தனியாக இருக்குது. இந்த குரூப் என்ன செய்வோம் அப்படின்னா, சினிமாவில் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம பொதுமக்களுக்கு தானே சொல்கிறோம், சினிமாவில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது மகளை தங்கமாக தாங்குகிறேன், தேவதை மாதிரி வச்சுக்கிறேன். அது லிட்டில் பிரின்ஸு வேறு, அந்த அப்பங்க வச்சுருக்குது. இது வந்து மகளை தாங்குறேன்ற பேரில் சும்மாவே இருக்க விடாமல் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சமயம் அவன் சரியில்லைம்மா, இந்த புதுசாக வந்திருக்கான் பாரு, அவன் என்ன உணவே பார்த்துட்ருக்கான், அந்த நாய் செருப்பாடு அடிக்கணும். ஏன்னா உங்களை தாங்குறாங்களா, மகளை ஃபுல்லாக பாதுகாக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பிட்டுகளை போட்டு 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 தன்னை விட்டு மக விலகி போயிடாத அளவுக்கு வச்சுருப்பாங்க. ஒரு சைக்கிக்காக ரெடி பண்ணி அம்மா இல்லாமல் நீ வாழவே முடியாது அப்படின்னு ரேச்சு கொண்டு போய் அந்த வர்ற மருமகனையும் டார்ச்சர் பண்ணுறது. வெளியில் பார்த்தா அவனுக்கு 100 ஃபிகர் நிற்கும் வெளியே. அழகழகான பெண்கள்லாம் வந்து விழுந்து சாவாங்க. ஆனால் அவன் போய் எங்கேயா ஒருத்தர் இடத்துல மாட்டிடுவான். மாட்டுறது இப்படியா இருக்கும். மாட்டும்போது டார்ச்சரை அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி போன்ற அப்பாவிகள் பணத்தையும் இழந்துடுறாங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கே இந்த பிரச்சனை இருந்துச்சு. நீங்கள் ஜெயம் ரவி வந்து ஆறுதல் அடைஞ்சிக்கணும். இப்போ கமலஹாசன் ஸ்டைலில் நீங்கள் போயிடணும். புரியுதா? எப்படி அப்படின்னா, நீ நானும் ஒன்று உன் வாயில் பன்னுன்னு வச்சுங்க, மண்ணுன்றது அப்படி கமலஹாசன் செய்ய மாட்டாலும் பன்னை கொடுத்து தான் அனுப்புவாப்பி. புரியுதா உங்களுக்கு? பிடிச்சா வாழலாம், ஒன்றா இருக்கலாம். கமலஹாசன் தப்பு சொல்ல, மிகப்பெரிய அறிவுஜீவிங்க அவர். இப்போ வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் வந்து எல்லாருமே கமலஹாசன் ஸ்டைலை பின்பற்றினா கமலஹாசனுக்கு நல்லது, பிரிஞ்சு போகிறவங்களுக்கு நல்லது. ரஜினி ஸ்டைலை பின் பண்ணால் எத்தனாயிரம் கோடி வருமானம் வந்தாலும், சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் இருந்தாலும், எதாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வெம்பி போன வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்படியே நொந்து நொந்து வெளியிலையும் சொல்ல முடியாமல், வெளியில் தலைவா தலைவா உனக்காக உயிரை கொடுக்குற தலைவான்னு 1000 பேர் இருப்பான். மருந்து குடிக்கவா தலைவா, எலி மருந்து திங்கவா தலைவா, தீய ஊற்றி கொளுத்தவா தலைவான்னு இருப்பான். ஆனால் செஞ்சிருவான் சொன்னான்னா. ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்கிறான்னு வைங்க, நீங்கள் இப்போ இந்த ஹிட்லர் மாதிரி இப்போ இந்த இடத்துல நீங்கள் மருந்து குடிச்சாருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா, தலைவா நான் தான் தலைவா நான் தான் தலைவான்னு அங்கேயே செத்துருவாங்க. அதுக்கு ஆள் இருக்குது, ரசிகர்கள் அவ்வளோ. ஆனால் அவர் மனசில் என்ன இருக்குன்றது அவருக்கு தான் தெரியும். புரியுதா? அவரும் சொல்ல முடியாது, சொன்னால் அவர் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் இது அவருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி எப்படின்றது நான் சொல்ல விரும்பலை, ப்ரெசண்ட்டை நான் பேசவே விரும்பலை. அவரும் ஒரு காலத்தில் டைவர்ஸை நோக்கி போனவர் தான். அப்புறம் ரசிகர்கள் பார்த்து சேர்த்து சரி ரைட் ஓகே அப்படின்னு வேறு ஒரு காம்ப்ரமைஸ்லாம் அவர் போயிட்டார். அந்த ஜீவன் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை அனுபவிச்சுட்டு. ஆனால் கமலஹாசனை பற்றி கவலைப்பட மாட்டேன். நீ நானும் ஒன்று, நீ ஒத்து வரலைன்னா உன் வாயில் பண்ணு தான் பன். இப்போ நீ பசி பட்னியில் போகக்கூடாது, உனக்கு தேவையானதை நான் செட்டில் பண்ணிடுவேன். இப்போ இந்த ரெண்டில் எங்கே பொருந்துறாரு ஜெயம் ரவி? ஜெயம் ரவி ரெண்டுலேயுமே பொருந்தலை. ஜெயமுக்கு ரவிக்கு வாயில் பண்ணை கொடுத்துட்டாங்க. அதை பண்ணை கொடுத்துட்டா கூட சாப்பிட்டு இருந்துருப்பாள் பட்னியா அனுப்பி. ஜெயம் ரவி வந்து என்னென்னா வீட்டுக்குள்ளேயும் கொடுமைப்படுத்தினது இல்லாமல் சில பெண்கள் இருக்காங்க, அவங்க எப்படி தெரியுமா, ஃபெமிலியராக ஒருத்தன் இருந்தான்னா அவன் ஏன் கட்டுப்பாட்டில் இருக்கான் அப்படின்றது அவர்களுக்கு ஒரு பெருமை. அந்த ஒரு சைக்கோ அது. புரியுதா? 10 பெண்கள் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா புருஷனை போடா வாடான்னு கூப்பிடுவாங்க டப்புன்னு. இப்போ ஒருத்தன் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கான், ஒரு அழகாக இருக்கான், அவனை இப்போ நோக்கி 1000 பெண்கள் வராங்க, கை கொடுத்துட முடியுமா, அவனை தொற்ற முடியுமான்னு பெண்கள் இருப்பாங்க. அதே மாதிரி ஆண்களும் ஏதாவது இந்த நடிகை தொற்ற முடியுமா அப்படி அந்த மாதிரிலாம் இருப்பான். இப்போ இந்த விஜயெல்லாம் கூட்டம் நடத்தும்போது மகளை கூப்பிட்டு வந்து ஒரு லேடி விஜய் போய் கட்டி பிடிச்சிச்சுல, 35 வயசு 40 வயசு ஆண்டி, மகளுக்கு 18-14 வயசு +2 படிக்கிற பிள்ளையை வச்சு உள்ளே வந்து மார்க் வாங்கிடுச்சுன்னு விஜயை போட்டு உரைச்சிச்சு பாருங்கள், போட்டு தேய்ச்சி அசிங்கப்படுது. இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணேன்னா அவங்க முன்னாடி இப்போ பணக்கார நடிகைகள் 4 பேர் இருக்காங்க, இவர்கள் வந்து இப்போ ஜெயம் ரவி மேலே கிரேஸாக இருக்காங்கன்னா அந்த இடத்துல உடச்சுரே வாடா என்னடா. அப்போ இவங்க கட்டுப்பாட்டில்
இவ்வளோ பெரிய அழகனாக இருந்தாலும், இவ்வளோ பெரிய நடிகனாக இருந்தாலும், இவ்வளோ ஃபெமிலியராக இருந்தாலும், ஏன் நான் சொல்கிறது தான் அவன் கேட்பான் அப்படின்றது பல மெண்டல்களோடைய சைக்காலஜி. அது என்ன பண்ணுவாளுங்கன்னா, ஒரு முன்னாடி நீங்கள் நம்ம யாரையும் பேரை குறிப்பிட்டு சொல்லலை, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். அது என்ன பண்ணோம்னா, ஜெயம் ரவின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக இருக்கிறத சொல்லு. பொதுவாக வந்து என்னென்னா டாமினேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒருத்தனை நிம்மதியாக இருக்க விடுறதே இல்லை. இப்போ ஜெயம் ரவி அப்படின்னு விட்டுருங்க, ஜெயம் ரவியை தள்ளி வச்சுருங்க. ஒரு புருஷன் ஃபெமிலியராக இருக்கான், ஒரு படத்தில் நல்ல படம் கிடச்சிருக்கு, நல்ல அந்த படத்தில் ஸ்கோப் இருக்குது, லாபமும் அபரிதமாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் ஒரு அக்ரிமெண்ட்டில் கஷ்டப்பட்டு பேசி கதையெல்லாம் கேட்டு கையெழுத்து போட்டு வருவான். வீட்டுக்கு வந்தான்னா இவன் சந்தோஷமாக இருக்கான்னு தெரிஞ்சிடுவாங்க. வரும்போதே அவனோட எல்லா பல்ஸுமே அந்த பொம்பளைங்களுக்கு தெரியும். போட்டு அவனை உடைக்கிறது, வந்த உடனே அவனை காலி பண்ணி அவன்கிட்ட 7:30 கூட்டி அவன் மன நிம்மதியை உழைச்சி விட்டு சைக்கோத்தனமாக பண்ணிவிட்டு போய் படுத்துறது. அப்போ என்ன ஆகும்? இப்போ உடஞ்சி போயிடுவான். அப்போ இப்படியே பல வருஷம் இது எப்பயாவது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் தெரியாதுன்னு அவன் நினச்சி பண்ணிகிட்டு இருப்பான். நம்மளை விட்டு இவன் போக மாட்டான், காலத்துக்கு வேண்ட தான் இருப்பான்றப்போ மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவிக்கு இன்னொன்று என்ன நடந்திருக்கா, பணமும் போச்சு. மனக்கட்டுப்பாடு மட்டும் இல்லாமல், உடல் கட்டுப்பாடு மட்டும் இல்லாமல், பணக்கட்டுப்பாட்டையும் அவங்க தூக்கிட்டாங்க. பணத்தை ஜெயம் ரவி என்ன சார் பணத்தை பெருசு எடுத்துக்க போகிறோம்? பணத்தை ஜெயந்திட்ட பறிக்கிறது இல்லை, கிடையாது. பணத்தை ஜெயம் ரவிக்கு வந்து இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை நான் பிடுங்கிறது கிடையாது. அது உங்கள்கிட்ட பணம் இருந்தால் தானே பிடுங்குவீங்க. அக்கௌண்ட்டில் வரது என் அக்கௌண்ட்டில் வந்துருச்சுன்னா நீங்கள் எப்படி பிடுங்குவீங்க? நீங்கள் தான் என்கிட்ட பிடுங்கணும், ஏதாவது கொடுக்கணும். இந்த மாதிரி உரிச்சு ஒன்றும் இல்லாமல் போய் பழம்பெரும் நடிகைகள் 2 பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க போல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய இது வேறு. அவர்களுக்கு நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்கலையே, நம்ம புருஷெல்லாம் நம்ம டாட்டையை போட்டு நம்மளை காலி பண்ணுறாங்களே, இப்படி தான் அவங்களோட இது. என்னென்னா, ஒரு பழம்பெரும் நடிகை சிகப்பாக இருக்கும், அது யாருன்னு பேர் சொல்ல வேண்டாம். அந்த நடிகை என்னென்னா, அது சம்பாதிக்கிற காசு அதை வச்சுருக்கு. ஹஸ்பண்ட் இன்னும் டாப்பில் இருக்காப்புல, அவர் நல்ல ஒரு இயக்குனராக, அவர் தனி ட்ராக்கில் செல்வாக்காக இருக்காப்புல. அது பேருக்கு பெண்ணியம்ன்ற பேரில் ஆதரிச்சிருக்கு. அதை விட்டுருங்க பாவம். இன்னொரு பழம்பெரும் நடிகை இருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் காலத்துலேருந்து நடித்தவங்க, அவங்கள நான் சொல்லலை. அந்த அம்மையாருக்கு என்னென்னா, எந்த புருஷன் வந்தாலும் நம்மளை ஆட்டையை போட்டு திங்கிறதுக்குன்னே வராங்க. இந்த பொண்ணு அவனை ஆட்டையை போட்டுருக்கு, லாக் பண்ணியிருக்குன்னொடனே ஆதரவு. இதெல்லாம் நமக்கு நடக்காது. இப்போ எதுக்கு வந்து ஹீரோக்களை ரசிகர்கள் ரசிக்கிறான்? நம்மளால் முடியாத ஸ்க்ரீனில் பண்ணுறான், அதான் ஹீரோ. இன்ஸ்பெக்டர் அடிக்க முடியாத அவன் அடிக்கிறான், பரட்டி போட்டு மிதிக்கிறான். இந்த பைக் எப்படி ஓட்ட முடியாது ஓட்டுறான். இந்த நடிகை நம்ம தொட்டு கூட பார்க்க முடியாது உருட்டுறான் மீன்ஸ் வந்து சாங்கில். இதனால தான் வந்து இவர்களை ரசிக்கிறாங்க, புரியுது அவனுக்கு. ஸோ வந்து அப்போ அப்படிப்பட்ட ஆட்களை நம்ம கட்டுப்பாட்டில் எடுத்து டார்ச்சர் கொடுக்குறது, அது ஒரு சைக்கோத்தனம். நீ ஃபெமிலியராக இருக்கியா, பார்க்குற பொம்பளைலாம் அவனை விரும்புகிறாங்களா? ஓ சாக்லேட் பாயா நீ, வீட்டுக்கு வா, சாக்லேட்டை உருக்கி அடுப்பில் போட்டு கிண்டி நாசமாக்கி நடிச்சு. ஆமாம், போட்டு அதில் ஒரு சைக்கோத்தனம், அதில் ஒரு சந்தோஷம். பிள்ளைகளை சேர விடுறதில்ல. ஏன்னா ஒரு நடிகர் இருப்பாங்க, அவன் பிஸியாக நடிச்சுட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வருவான். பிள்ளைகளை தூங்க வச்சுறது, அப்பனை பற்றி தப்பாக சொல்லி கொடுக்குறது. உங்கள் அப்பா ஒரு தெல்லவாரி பார்த்தியா, அந்த நடிகையோட எப்படி நடிக்கிறான் பாரு, உங்கள் அப்பனை மாதிரிலாம் வந்துடாதடா நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஆம்பளை பையங்களாக இருந்தால் இப்படி சொல்லி வளர்க்குறது. பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தால் ஒட்ட விடுறதே இல்லை குழந்தைங்கள. என்ன அப்பான்னு போ சனியனை, காலையிலேருந்து உன்னை பார்த்து ஸ்கூலில் விட்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு போட்டு உன்னை 24 மணி நேரம் பார்த்து குளிக்க ஊற்றி எல்லாம் பண்ணிட்டுருக்கேன், அப்பான்ற அப்படின்னு அந்த பிள்ளைங்களை போட்டு அடித்து சேர விடுறதில்ல. இப்போ நீங்கள் சொல்கிறது ஆம்பளை பையங்களாக இருந்தால் உங்கள் அப்பனை மாதிரி அப்பனை மாதிரியே வந்திருக்கேன், எப்போ பார்த்தாலும் திட்டுறப்ப அப்பனை மாதிரியே இருக்கேன் அப்படின்னு இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ நம்ம அப்பா தப்பான ஆள் போல அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருந்தே ஒரு பிள்ளையை கெடுக்கிறதும் நல்லாக்கிறது யாருன்னா தாய் தான். இந்த ஒரு விளம்பரம் வரும், நீ நான் மற்றும் பேக் பைப்பர்னு பார்த்துருக்கீங்களா? ஒரு ஹிந்தி நடிகரோட, நீ நான் மற்றும் பேக் பைப்பர் ஒன்றா சேர்ந்தா பார்ட்டி கலகலப்பாக இருக்கும். அப்போ ஏற்கனவே ஒரு பேக் பைப்பர் வீட்டில் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? பார்ட்டின்ற பேரில். இப்போ நீ நான் மற்றும் பேக் பைப்பர் சேர்ந்தா பேரை மாற்றிட்டு ஊரை விட்டு ஓட வேண்டியதான். இதுவும் நான் சரி ரவியை சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். ரவி பேரை மாற்றிருக்கலாம், ஆனால் பேரை மாற்றிட்டு ஊரை மாற்றிட்டு ஓட விட்டுருவாங்க.
சார் இப்போ இதில் சொல்லும்போது இப்போ சரி பண ரீதியாக ஜெயம் ரவி அவர்கள் பல விஷயத்தை இழந்துட்டார், மொத்தமாக அவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சுங்கிறத அவரே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார். பசங்க விஷயத்தில் சொல்லும்பொழுது 2 பசங்களும் ஓரளவுக்கு வளர்ந்த மகன்களாகத்தான், ஓரளவுக்கு சொல்கிறேன், ரொம்ப குழந்தைங்க கிடையாது. இருக்கும்போது பசங்களை பார்க்கவே விட மாட்டுறாங்க, பவுன்சர்களை வச்சு தடுக்கிறாங்க, அப்படி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு பார்க்க முயற்சி அந்தளவுக்கு தப்பிக்கிறாங்க பண்ணியிருக்காங்கல்ல. நீங்கள் கொடூரமாலாம் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியாதுங்க அது. ஏங்க நீங்கள் வந்து பெண்கள் வந்து ஒரு சாரான பெண்கள் வந்து தெய்வத்துக்கு சமம், இன்னொரு சாரான பெண்கள் வந்து சாத்தானுக்கு சமம். நீங்கள் வந்து எல்லாரையும் இதை பெண்களாக நீங்கள் பார்க்காதீங்க, ஆண்களும் அதே தான். நீங்கள் எல்லா ஆண்களையும் ஒரே ஹியூமன் கேட்டில்ஸ் அவங்க ஸ்டைலில், ஹியூமன் கேட்டில்ஸில் பல விதம், அதில் இது ஒரு ஸ்டைல். இது வந்து எப்படின்னா வீட்டுக்குள்ளே வச்சு அவளுக்கு பண்ணுற கொடுமைகள்லாம் நீங்கள் வெளியிலேயே சொல்ல முடியாது. சைக்கோத்தனமாக இருக்கும், சைக்கோத்தனமாக பண்ணுறது, அப்படி முண்டை முழிக்க பொய் சொல்கிறது, செஞ்சுட்டு இல்லைன்றது, இந்த மாதிரி இருப்பாங்க. இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னா, என்னன்னா நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அரவிந்த் சாமி எவ்வளோ பெரிய அழகன், சாக்லேட் பாயா ஒரு காலத்தில் அரவிந்த் சாமியை வந்து எவ்வளோ ரசிகைகள். அவர் என்னாச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சு, ஆச்சா இல்லையா? எத்தனை பெண்கள் அரவிந்த் சாமி கிடைக்க மாட்டாரா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ஆன்ட்டிகள் இருக்காங்க. இன்னும் அவர் வயசுக்கு அவருக்கு 50-60 வயசு ஆக போகுதுன்னா இன்றைக்கி 50 வயசில் இருக்கவங்க அன்னைக்கு லவ் பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி செட்டில் ஆகிருப்பாங்க, அது வேறு. ஸோ அப்படி இருந்து அரவிந்த் சாமி ஏன் டைவர்ஸ் ஆகுது? அதுக்கு காரணம் அரவிந்த் சாமின்னு சொல்ல, அவர் ஒய்ஃப் எப்படின்னு நமக்கு தெரியாது, அதை விட்டுருங்க. இந்த மாதிரி இருக்க சமூகத்தில் இருக்கிற ஆண்களுக்கு வந்து ஒரு சைக்கோ மனைவி அமைந்தால், அவருக்கு அமைஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்லவே இல்லை, அமைஞ்சா மொத்தமாக முடிச்சிருவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளாக ஜீரணிக்க முடியாது சில பெண்களால். ஒரு ஆண் நடந்து போகிறான், யாராவது 2 பொம்பளைங்க பார்த்துட்டா இவன் என்ன செய்வான்? அதே இது அழகான பெண்களாக இருக்கும், மனைவியெலாம் இருக்கும், அதையெல்லாம் திரும்பி பார்த்தானா முறைக்கிறவன்லாம் இருப்பான், அது பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு அழகான பெண் கணவனும் போயிட்டுருக்காங்கன்னா 100 பேரில் 99 பேர் பார்ப்பான், 96 பேர் பார்த்துட்டு இருப்பான், அந்த பொண்ணை பார்ப்பேன் சூப்பராக இருக்குது அப்படி பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. அதே மாதிரி ஆண்களில் வந்து ஒரு 40% பெண்களாக ரசிப்பாங்க, பார்ப்பாங்க, சூப்பராக இருக்கார், நல்லா ஹேண்ட்ஸப்பாக இருக்கார்ல அவர் அப்படின்னு. அதை வந்து ஜீரணிச்சு 90% பார்ப்பான், அதை ஆம்பளைங்க இதை ஏற்றுக்கிற ஆண்கள் இருப்பான், அழகாக நம்ம மனைவி இருக்காங்க. ஆனால் ஒரு 10% பரவாயில்லாமல் இருப்பான், அவனை சில பேர் பார்ப்பாங்கல்ல, அதை இந்த பெண்களால் ஜீரணிக்க முடியாமல் அதை வெளியவும் சொல்லாமல் இவனை டார்ச்சர் கொடுத்தே கொள்கிற பெண்கள் நிறையா இருக்காங்க சமூகத்தில். இல்லை அப்படி சாதாரண ஆண்களுக்கே அப்படி இருக்கும்போது ரவிக்கு எப்படி இருக்கலாம்? எங்களோட யூகத்துக்கு விடுறீங்க. ஆமாம், நீங்கள் முடிவு பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி டார்ச்சர் மேலே டார்ச்சரு, பணத்தையும் பிடுங்கிட்டு, இந்த அம்மாவுக்கு இது யார், அந்த நீங்கள் ரவியை சொல்ல, அந்த நடிகருடைய மனைவி வந்து, நீ மகனே, நீ உன்னை அவ்வளோ பார்க்குற, அவள் பார்க்க போகிறவெல்லாம் அவனை பார்க்குறான், நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா, நீ என்னோட அடிமைடா, நான் சொல்கிறத தான் நீ செய்யணும், நான் சொல்கிறதுல தான் நீ இருக்கணும் அப்படின்றது 2 பேரும் தெரியும். இவனும் சரி அடிமையாக வாழ்ந்துடுறான் அந்த புருஷனும். ஆனால் இதை 4 பேர்கிட்ட போய் சொல்கிறது, அசிங்கப்படுத்துறது. அப்புறம் குடும்பத்தில் இவன் சிரித்தாலே பிடிக்காது, சந்தோஷமாக இருக்கானா, நைட்டு அவனுக்கு விஷம் வச்சிட வேண்டிதான் அப்படின்னு அவனை சைக்கோ டார்ச்சர் கொடுக்குற ஒரு வகை இது. இந்த மாதிரி இவனை சைக்கோ டார்ச்சர் கொடுக்கணும் இந்த நபரை அப்படின்றது இந்த ஒரு மனைவிமார்கள் அப்படிங்கும்போது, அதில் நீ நானும் மற்றும் பேக் பைப்பரும் சேர்ந்த மாதிரி மாமியாரும் சேர்ந்துட்டான்னு வைங்க, மாமியாருக்கு பணவெறி இருக்குன்னு வைங்க, அவ்வளோதான், இவன் செத்தான். அதோட ஏதாவது வந்தான்னா படத்தை அப்படியா கால்ஷீட் நான் வாங்கி தரேன், கதை எனக்கு இவங்க என்னமோ கதையை கிழிச்சு பாரதி ராஜா ஒன்று விட்ட பேத்தி மாதிரி இவங்க அப்படியே கதையை பார்த்தோன்னே கிழிச்சிடுவாங்க, கண்டுபிடிச்சி இந்த படம் ஓடிடுன்னு. ஸ்டோரி நல்லாயிருக்கு, பரவாயில்ல, நான் ரவிகிட்ட பேசுகிறேன், ரவி பிஸியாக இருக்காப்புல. இப்போ 50 crore வாங்குறாரு தெரியுமா உங்களுக்கு? என்ன மேடம், போன படத்துக்கு 10 ரூபா தான் வாங்கினாருன்னு எந்த இடியட் சொன்னான் உங்களுக்கு? இல்லை பார்த்துக்கலாம், அப்புறம் நான் கேட்டு சொல்கிறேன். இல்லை மேடம் பரவாயில்ல மேடம், முடிச்சிடு சார், 50 ரூபா ஒரு 75 ரூபா ஏற்றி விற்றோம்னா கூட டக்குன்னு சார் 40 ரூபாய்க்கு பேசுங்க. பேசி என்னன்னா ரவி மார்க்கெட்டையும் காலி பண்ணி விட்டுறது. 20 ரூபா வாங்கிட்டு இருந்த ரவிக்கு 40 ரூபா பேரம் பேசுனா படம் எப்படி ஓடும்? படம் விற்றுரும், படம் நல்லாயிருக்கும். ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ஒரு 15 ரூபா, ஹீரோயின் ஹீரோயினுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 20 ரூபா வைங்க. ரவிக்கு 20 ரூபா, ப்ரொடக்ஷன் 20 ரூபானா 40 ரூபா, படம் ஒரு 60 ரூபாய்க்கு 20 கோடி ரூபா லாபம் கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான், உதாரணத்துக்கு அவரோட மார்க்கெட்டை நான் குறைக்கல,
அது 50 ரூபா இருக்கலாம், 70 ரூபா. இவங்க என்ன பண்ணனா 40 ரூபாய்க்கு விற்கிற படத்துக்கு ரவிக்கே 50 ரூபா கேட்குறது. ரவிக்கே தெரியாமல் ரவியை வித்துறது. ரவி என்ன பார்ப்பாப்புல, சரி அவங்க கதை கேட்டேன்ட்டாங்க, நம்ம ஆள் நம்ம வீட்டுக்கு பண்ணுறோம், பார்த்தா படம் ஊற்றிக்கிடுச்சுன்றாங்க. ஆனால் படம் ஊற்றாது. படம் 60 கோடி வசூல் பண்ணியிருக்கோம், 40 கோடி இவங்க சுவாகா பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு கதாநாயகி இதுக்கெல்லாம் போக ப்ரொடியூசர் நக்கிட்டு போக வேண்டியதான் புறங்கையை. ரவி மார்க்கெட்டிங் காலி, ப்ரொடியூசரும் காலி. இவங்க வாங்கி அக்கௌண்ட்டில் போட்டுட்டு ரவி கேட்டாப்புலன்னா அது ஏதோ ரவி 20 தான் பேசினாங்க, இன்னும் 5 ரூபா பேலன்ஸ் இருக்குது, நீங்கள் கேட்டுறாதீங்க, நமக்கு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இன்னொரு 25 ஆட்டையை போட்டு இவங்க ப்ரொடியூசர். ஆமாம், அந்த அடுத்தவங்க காசு ஆட்டை, மருமகன் காசு ஆட்டையை போட்டு இவங்க ப்ரொடியூசர். இவங்க நம்ம ஹாலிவுட்டில் படம் பண்ணிகிட்டு இருந்த மாதிரியும் ஆர்னால்டையும் இவரே வச்சு யார் நம்ம இப்போ சில்வஸ்டர் ஸ்டாலின்னு, ஆர்னால்டு, வேண்டேமி இவங்கெல்லாம் வச்சு படம் பண்ண மாதிரியும் அவங்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சு அப்படின்னால அவங்களெல்லாம் துரத்தி விட்டு அந்த காசை வந்துருக்குங்களோ ஒரு 200 கோடி 300 கோடி லாபம் வந்துருக்கும் ஒரு படத்தில். அதை கொண்டு வந்து பாவப்பட்ட அந்த ரவியை வச்சு படம் எடுக்கிற மாதிரி. அதாவது பாவம் போனால் போகிறான்ட்டு அந்த பொண்ணை, அழகான பொண்ணை வாழ்க்கை கொடுத்த மாதிரி, வாழ்க்கை இந்த பொண்ணை வச்சு வாழ்க்கையும் கொடுத்து படமும் கொடுத்து ப்ரொடியூஸும் பண்ணி அந்த பையனை வாழ வச்சுட்டு இருக்காங்க இவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீனை க்ரியேட் பண்ணி. செல்லூர் ராஜ், நம்ம செல்லூர் ராஜ் கேட்டேன். செல்லூர் ராஜ் ஒரு விஷயத்தை, ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, ரகுபதினு ஒரு அமைச்சர் இருக்கார்ல டிஎம்கே, ஆமாம், மைண்ட் வாய்ஸ்ன்னு தெரியாமல் உளறி பேட்டி கொடுக்காரு. என்ன பண்ணிருக்காருன்னா 91 இந்த ரகுபதி எவ்வளோ சொத்தோடு இருந்தார், இன்றைக்கி எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னமோ இவர் வந்து உக்ரைன் அதிபராக இருந்து பணத்தை கொண்டாந்து ஜெயலலிதாட்ட கொடுத்துட்டு, அம்மா அந்த 10,000 கோடி வச்சுக்கோங்கம்மா, எனக்கு சாதாரணமாக ஒரு அமைச்சர் கொடுங்கம்மா, அந்த வீட்டிலேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு இருந்த மாதிரி. நீ தேட்டரில் டிக்கெட் விற்றுட்டு தான் தெரிஞ்சேன், இன்றைக்கி உன்னோட இது அடுத்தவொன்று சொல்லும்போது நீ உன் நிலைமையை பார்க்கணும். இந்த மாதிரி இவங்க வந்து ஹாலிவுட் ப்ரொடியூசராக இருந்த மாதிரி ஆர்னால்டை வச்சு 2 படம், வேண்டமியை வச்சு ஒரு 3 படம், அவங்களுக்கு அப்புறம் அவங்க தான் தூக்கி விட்டது. அதுக்கப்புறம் கடைசியாக இவருக்கு வயசாகி போனதுனால யார், சில்வஸ்டர் ஸ்டாலின் ஒரு படத்தில் தான் அவங்க படத்தில் நடிச்சு, யார் ஆர்த்தி ஃபேமிலியில் ஒரு படம் நடிச்சிருக்காப்புல, அதில் ஒரு 2,000 கோடி 3,000 கோடி அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து தான் சரி ரவி போனால் போகுது, ஒரு படம் எடுப்போம், இந்த பொண்ணையும் கட்டி கொடுத்து வாழ்ந்துட்டு போட்டு ஒரு பையன் ஏதோ ஜெயம் ரவின்றாங்க தமிழ் படத்தில், ஏதோ பிளடி பாய் சின்ன பையன் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஒரு 4 படம் எடுப்போன்ற மாதிரி அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க பேசுகிறதா நம்ம சொல்லலை. நம்ம யாரை பற்றியும் நம்ம என்ன அவங்க எவ்வளோ வச்சுருந்தாங்க நமக்கு தெரியாது. அந்த ரேஞ்சுக்கு ரவியை காலி பண்ணி ரவிகிட்ட இருக்க காசை, நீங்கள் ப்ரொடியூசர் ஆனதே எப்போ, ரவிக்கு மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி ஒரு இத்து போன படத்தை கடனை வாங்கி எடுத்து நாசமாக போய் முடிஞ்சு போகிற ஸ்டேஜ். ரவியை உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணலைன்னா என்ன ஆயிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லலை, நம்ம சொல்லலை, சினிமாக்காரங்க கேள்வி கேட்குறாங்க. ஏம்மா ரவியை கல்யாணம் பண்ணி தானம்மா நீங்கள் வந்து இந்த நல்ல காருன்றது நீங்கள் போனது பழைய மாறி ஈத்தர ஆல்டோவோ ஏதோ வச்சுருந்தாங்க. பழைய ரவியை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ பழைய காரு, அது பாதினாலும் தள்ளிட்டு தான் தெரிவாங்களாம். டிரைவர் கொஞ்சம் தள்ளுறீங்களா, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற ரேஞ்சில் போயிட்டு இருந்திருக்கேன். இன்றைக்கி கேட்டால் ரவியை நாங்கள் தான், ஜெயம் ரவின்னு உருவாக்குனதே நாங்கள் தான். அவர் பாவம் ஒரு ஒரு பயங்கரமாக வந்திருக்க வேண்டிய ஒரு ஸ்டாருங்க. மன உளைச்சல்னாலே ஒரு மனிதனை ஒழிச்சு கட்ட முடியும் அப்படின்னா நம்ம ஜெயம் ரவி அப்பாவி அவரை காலி பண்ணி விட்டாங்க. நல்ல வேளை இனிமேனாலும் அவர் வந்து இனிமேல் ஒரு நல்ல ரோலில் நடித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி இனி அவர் வாழ்க்கையில் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆன்மீக ஆராய்ச்சியில் இறங்கியிருக்கார் இப்போ, புரியுதா? அதன் அடிப்படையில் அவர் அப்படியே போய் பழசெல்லாம் மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ரவி மோகன் பேர் மாற்றிருக்காரு. ஓகே, நீங்கள் ரவி இப்போ ஜெயம் ரவி வேண்டாம், ரவி மோகனும் வேண்டாம், அது பேருக்கு வச்சுங்க. வேறு ஏதாவது ஒரு அடமொழியோட, வடிவேல் சொல்கிற மாதிரி அடமொழி இருக்கவே அழிஞ்சு போக மாட்டான் மாதிரி, ஏற்கனவே ஜெயம் ரவின்ற பேர் தான் நல்லா இருந்துச்சு வச்சுருக்காப்புல. வேறு ஏதாவது ஒரு அடமொழியோடு சேர்த்து வச்சுக்கிட்டு இறங்கி கலக்குனாருன்னா ஆக்ஷன் படம்லாம் பின்னி எடுக்கலாம். இப்போ இருக்கிற உடம்புக்கும் இந்த மிடில் ஏஜுக்கும் எட்டப்பாக ஒரு சூப்பராக ஒரு இந்திய ஆக்டர் மாதிரி இருக்காப்புல ரவி பார்க்குறதுக்கு. நல்ல கதையாக செலக்ட் பண்ணி யாரையும் விடாமல் ஏன்னா பண்ணாப்புலன்னா ரவிக்கு மீண்டும் ஒரு ஜெயம் வரும். நடந்த வரைக்கும் போதும்டா. ஏன்னா ஏதாவது ஒரு 18 வருஷம் அந்த மாதிரி சனி தசை அந்த மாதிரி நடக்கும். இந்த சனி தசைன்ற
ராகு தேசை இதெல்லாம் 18 வருஷம் 21 வருஷம் நடக்கும். மனுஷனை சாவடிச்சிடும். அது முடியும் போது ஒரு மனுஷனை தூக்கி விட்டு போகும். அந்த மாதிரி ரவி வந்து இவ்வளோ நாள் ஃபெமிலியராக இருந்தாலும் இனிமே வந்து ஃப்ரெஷ்ஷப்பாக நடித்து டக்கு டக்குன்னு படத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன மாதிரி கதையை தேர்வு பண்ணணும் அது இறங்கி பூராத்தையும் மறந்து தூக்கி போடுங்க. உங்கள் பிள்ளைங்களாம் அவங்க கூட வந்துடுவாங்க. பசங்களுக்கு விவரம் தெரிஞ்சவனே கண்டுபிடிச்சிடுவாங்க. போமா அப்படின்றாங்க, நீ தாம்மா அப்பாவை கெடுத்த. ஏன்னா அவங்களே அப்போ சின்ன பையங்களுக்கு விவரம் தெரியாது. விவரம் தெரிஞ்சவொடனே நம்ம பாட்டி ஒரு ஹாலிவுட் ப்ரொடியூசர் இல்லைன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? 2 பசங்க இருக்காங்க. தூக்குடா பாட்டியை கையும் காலையும் பிடிச்ச அப்படின்னு சொல்லி கிணத்துல போடுறதுக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும். இதை வந்து போக போக கண்டுபிடிச்சிடுவாங்க. பசங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. பசங்க விவரமான ஆட்கள். அந்த வயசு வரும்போது அவர்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். இதே நம்ம ஜெயன் ரவி மாமியாரை சொல்கிறேன்னு நினச்சிட போகிறீங்க. அப்படி கிடையாது. ஒரு 2 பசங்க இருக்கிற வீட்டில் ஒரு லேடி ப்ரொடியூசர் இருக்காங்க அப்படின்னா அந்த பேரன்களுக்கு 21 வயசு ஆயிடுச்சு. அவனுக்கு கல்வி அறிவு வந்துடுது. யூடியூப்பு அது இதெல்லாம் பார்க்குறான். சோஷியல் மீடியாவில் ப்ரொடக்ஷன்னா என்ன, இதுன்னா என்ன, ப்ரொடியூசர்னா என்னன்னு பார்க்கும்போது அப்போ நம்ம பாட்டி ப்ரொடியூசரே கிடையாது, நீங்கள் எதையும் ஜெயம் ரவி ஃபேமிலின்னு நினச்சினாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது பாட்டி தூக்கி கிணத்துல போட்டுருவாங்க. துப்புக்குடின்னு போட்டு ஆமாம் ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டுருவாங்க. இப்போ ஒரு அழகான ஒரு ஹீரோ நம்ம கணவனாக இருக்கும்போது நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு சில பெண்கள் இருப்பாங்க. அந்த கணவன் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் நம்ம எப்படி. இப்போ இந்த கதையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி ஆன்மீக பயணம் போய் தப்பிஸ்டாப்பில் இனி வந்து இப்போ ஜெயம் ரவியை விட்டுருங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் போனவரோட மனைவி ஆன்மீக பயணம் இனிமேல் தான் போவாங்க. போகும்போது தான் இந்த உலகம்னா என்னன்னு தெரியும். இப்படி ஒரு ஆளை லூஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு பண்ணும்போது அதுக்குள்ளே காலங்கள் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஓகே, உண்மையை தெரிஞ்சுக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு தொலைச்சிட்டமே ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஏதோ ஆட்டி வச்சு ஏதோ இது மாதிரி டீ கிளாஸ் மாதிரி இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தோம். போட்டு அதை போட்டு கழுவுறது கவுத்துறதுன்னு கடைசியில் இப்படி ஒரு தங்க கோப்பையை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்றது அவர்கள் இனிமேல் தான் ஃபீல் பண்ணுவாங்க. புரியுது சார் மொத்தம். ஆனால் அந்த ஜெயம் ரவி தரப்பில் வந்து அந்த அறிக்கையில் ஒரு 3 விஷயம் பெருசாக பாதி. அது அந்த பசங்களை பார்க்கவே விடலைங்கிறது வந்து எப்படி சார் நம்ப முடியும்? அதுதான் சென்டிமெண்ட் ஆச்சுங்க. பல குடும்பத்தில் அப்படி பல போலீஸ் ஸ்டேஷனில் போய் பல கேஸுகளை நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு. குழந்தைகளை பார்க்க விடாமல் தான் புருஷனை டார்ச்சர் பண்ணுவாங்க பல இடங்கள். இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் பசங்களை கூட போய். ஏன்னா பெற்ற தாய் தான் பிள்ளையை வளர்க்க முடியும். அது வந்து ஹியூமன் கேட்டில்ஸாக இருந்தாலும் சரி, கேட்டில்ஸாக இருந்தாலும் சரி, இதுதான் ஹியூமனாக இருந்தாலும் சரி, இதுதான். அதனால் என்னென்னா இயற்கையிலே ஒரு வயசு வரைக்கும் தாய் கூடயே அந்த பசங்க போயிடுவாங்க. பசங்களோ பிள்ளைங்களோ வச்சுக்கிட்டு அப்பாவை பார்க்க விடாமல் அவனை ரணகலப்படுத்துறது, அவன் மனசை உடச்சி நசுக்கி. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து தானே பெற்றிங்க, அதென்ன நீ மறைச்சி வைக்கிறது பிள்ளைங்களை? உனக்கு சொந்தமாக அது நீ பெற்றுட்டேன்னா எங்கேருந்து பெற்ற? நீ வானத்தில் இருந்தால் பெற்ற. அப்போ வந்து என்ன பண்ணேன்னா ஆண்களை வந்து டார்ச்சர் கொடுக்குறது. அது ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க. பிள்ளைங்களை கருவியாக பயன்படுத்தி பிள்ளைங்க மனநிலையை பாதிக்கப்பட வச்சு. இப்போ இவ்வளோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு. இந்த சூழலில் வந்து கெனிஷாவோட வந்து ரவி வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாரு. அதற்கு பிறகு தான் பற்றிக்குது. இவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருந்தேன், நான் வாயை திறக்கிறேன்னு ஆர்த்தி போடுறாங்க. இப்போ இவர் வந்து என்னோட வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் கவலைன்னு வந்தப்போ எனக்கு கை கொடுத்தவங்க அவங்க தான், என் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுத்தவங்க அவங்க தான், என் வாழ்க்கையில் ஒளி ஏற்றுனவங்க அவங்க, அதனால் அவங்கள எங்கள் வாழ்க்கை துணையாகவே அறிவிக்கிறேன்னு ஒரு இந்த போஸ்ட் வந்தோடனே கோவமாக இப்படி போடுறாங்க. இல்லை அது கரெக்டு தாங்க. அதாவது எப்படின்னா ஒரு ஆணோ பெண்ணோ யாரோ இல்லை, ஒரு பெண்ணாக கூட இருக்கட்டும், புருஷனால் கைவிடப்பட்ட கொடுமைப்படுத்தப்பட்ட கொடூரமாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக கூட இருக்கட்டுமே, அவளுக்கு ஒருத்தன் கை கொடுக்குறான் இல்லை ஒருத்தி கை கொடுக்குறா, ஒரு நண்பியோ இல்லை ஒரு காதலனோ இல்லை ஒரு சொந்தக்கார பொண்ணோ இல்லை பக்கத்து வீட்டு பெண்ணோ, இவர்கள் மனம் யார்கிட்ட போய் கொட்டி அழுகிறதுன்ற நேரத்தில் ஒரு ஆறுதல் கரம் வருது நீட்டுதில்லை. அவங்க தாங்க இந்த உலகத்தில் முக்கியம். ஆணுக்கு பெண்ணாக இருக்கலாம், பெண்ணுக்கு ஆணாக இருக்கலாம். அந்த மாதிரி ரவி வந்து அனுபவிக்காத துன்பம் கிடையாது. சைக்கோத்தனன்றது வேறு. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து கத்தியில் குத்தி கொள்றதுன்றது வேறு. இப்போ கார்ப்பரேட் உலகத்தில் வந்து சைக்கோத்தனமாக அவங்கள டார்ச்சர் மென்டல் டார்ச்சர். அதுதான் வந்து ஒரு தத்துவமே இருக்குது. என்ன அப்படின்னா முடியாத டாஸ்க்கை அவங்க மேலே திணிக்கிறது, செய்ய முடியாத வேலையை அவங்ககிட்ட பூத்துறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் டென்ஷன்லேயே தான் இருப்பீங்க. முடியாத டாஸ்க்கை கொடுத்தா கூட நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்கன்னா அதை விட 10 மடங்கு டாஸ்க் உங்களுக்கு கொடுப்பான். மார்க்கெட்டிங்கில் சொல்லுவாங்க, தம்பி இப்போ தான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், ஆனால் 10 தான் விற்க முடியும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த மேனேஜர் என்ன டாஸ்க் கொடுப்பானா, தம்பி 100 இந்த மாதம் முடிகிறவங்கள 100 விற்றணும், 100 செருப்பு விற்றணும். இவன் அடித்து பிடிச்சி போய் அவனுக்கே தெரியாத வித்தையெல்லாம் பார்த்து 110 செருப்பு விற்றுட்டாங்க. ஷாக் ஆகிடுவாங்க. உடனே பாராட்ட மாட்டாங்க, அதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஐயோ அந்த ஓனர் பார்ப்பேன், ஐயோ
டாஸ்க் வைக்கிற மூஞ்சி முறை கட்டியும் பாரு, எல்லாம் மேனேஜரை வேணா 10 செருப்பு கூட வைக்க மாட்டேன், 10 பேர் சேர்ந்து 100 தான் வைப்பான்னு தலைக்கு 100 செருப்பு விற்றுருக்காங்க. என்னையா டாஸ்க் வச்சுங்க அண்ணன் பார்ப்பான். இல்லை முதல் மாதத்தில் 100 விற்கிது அப்படின்னா 2ஆம் மாதத்துலேயே 1000 விற்றுருன்னு அர்த்தம் தான். டேய் 100 110 ஆகும் 150 ஆகும், எப்போ 1000 விற்கணும்னா டாஸ்க் வச்சு விட்ருங்க. வச்சு இவனை மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒருத்தனை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னா வேணே அவனுக்கு வந்து இந்த செய்ய முடியாத வேலையை கொடுத்து அவனை அசிங்கப்படுத்தி அவனாக போகிற அளவுக்கு பண்ணிடுவாங்க. இதுதான் கார்ப்பரேட் காலம் தானே இது. அதே மாதிரி இவர்களும் இதே மாதிரி டார்ச்சர் மேலே டார்ச்சர் கொடுத்து அவனை ஒழிச்சு கட்டிடுறது தான், அதுக்கு பயன்படுத்துகிறது தான் பிள்ளைங்களை கருவியாக பயன்படுத்துகிறது. அந்த நேரத்தில் ஒருத்தர் காப்பாற்றுறாங்கன்னு வைங்க, அவன்கிட்ட போய் 10 செருப்பு விற்க 100 செருப்பு விற்றுருக்கேன், இதே எவ்வளோ பெரிய விஷயம். அந்த கேனப்பை 1000 இருக்கேன், செத்து போயிடுவையா நீ வாயா, எவ்வளோயா சம்பளம்? 10,000, நான் 15,000 சம்பளம் தரையா என்கிட்ட வாயா, நீ பாட்டு ஏசியில் உட்காந்து நீங்கள் நான் சொல்கிற வேலையை மட்டும் பார்ப்பா அப்படிங்கும்போது இவனுக்கு எவ்வளோ பெரிய ஆறுதல் இருக்கும். அடுத்த மாதத்தோட குடும்பத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு நினச்சிருந்தவங்க தெய்வம் மாதிரி வந்து அவன் அறிவுக்கும் இதுக்கும் நீ போய் அந்த டுபாக்கூட்ட போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அறிவு கண்ணை திறந்த சாமியை நீங்கள் தான் அப்படின்னு கப்புன்னு போயிடா. சார் எப்போ வரணும்னு? நாளைக்கு ஜாயின் பண்ண தம்பி, 1ஆம் உனக்கு எல்லா வசதியும் தரேன், உனக்கு கார் தரேன் தம்பி, ஏசியில் உட்காந்து ராஜா மாதிரி வேலை பார்க்க போகிற நீ வந்து உன்னை 3 மாதமாக இப்போ பைக் எடுத்துகிட்டு தெருவா அலைய விட்டுருக்கான் தம்பி மார்க்கெட்டுன்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு ஆள்னு இல்லை சார் வீட்டுக்கு குடும்பம் அதான் இப்போ உனக்கு இருக்கிற அறிவுக்கும் நீ 50,000 வாங்கலாம்ப்பா, 5,000 இப்போ அந்த நாய் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்போ தெய்வமே இவ்வளோ நாள் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு போயிடாங்கல்ல. இது வேலையிலையும் அப்படி தான் நடக்கும், வாழ்க்கையிலையும் அப்படி தான் நடக்கும். அந்த கெனிசா அப்படின்ற பெண் வந்து ரவிக்கு தேவையான மருந்து எங்கே இருக்குது அப்படின்னா கெனிசாட்ட தான் இருக்குது. அது வந்து இப்போ உங்களுக்கு தேவையானது ஒரு இடத்துல இருக்கும், எனக்கு தேவையானது ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் அது ரெண்டும் எங்கே மீட் பண்ணுதோ அதுதான் பிஸ்னஸும் சரி வாழ்க்கையும் எல்லாமே. புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க நந்தா மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடச்சா நல்லா இருக்கும்னு பல பெண்கள் நினச்சிருப்பாங்க, ஆனால் வெளியில் சொல்ல முடியாது. புரியுதா? அதே மாதிரி நீங்கள் இந்த பொண்ணு மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் அந்த பொண்ணு உங்களை தான் விரும்புதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது 2 மீட்டிங் பாயிண்ட் தான் சக்ஸஸ். அந்த மாதிரி இந்த 16 வருஷம் 17 வருஷம் வனவாசம் மாதிரி ராமனே வனவாசம் போனான். புரியுதா உங்களுக்கு? அது வந்து சீதையை தூக்கிட்டு போனதுனால வனவாசம் போனான் ராமன். ஆனால் இந்த ராமன் வந்து சீதையை தூக்கிட்டு போலே எவனும் தூக்கிட்டு போயிருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன்னு சொல்லி. புரியுதா உங்களுக்கு? 16 வருஷம் என்னுடைய மனைவியை தூக்கி கொண்டு விட்டார் ராவணன் அப்படின்றது அந்த காலம், அந்த ராமாயணம். ரவி ராமாயணம் எப்படின்னா எந்த ராவணனும் இவ்வளோ நாள் தூக்கிட்டு போகாமல் விட்டானே, என் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டீங்களடா அப்படின்றது இந்த ராமாயணம், நவீன ராமாயணம். நம்ம அதை பார்த்துக்கலாம். இந்த வகையில் அந்த நேரம் வந்து அந்த கதையில் வந்து ராவணை வந்து சீதையை தூக்கிட்டு போயிடுவான். இந்த கதையில் வந்து ராமனை கெனிசா தூக்கிட்டு போயிடுது. புரியுதா உங்களுக்கு? நல்லதுக்கு தான். அதனால் இப்போனாலும் நம்ம தப்பிச்சோம்டா, இவ்வளோ விஷயம் உலகத்தில் இருக்கா, நம்ம குடும்பம்னா வேறு மாதிரில நினச்சோம், நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சோமே, எல்லா மனைவிகளும் இப்படி கொடுமைக்காரிகள் தானா, எல்லா பெண்களும் இப்படி தானா, மோசமானவர்களா, இவ்வளோ கொடுமைக்காரிகளா, ஆனால் பார்க்க அப்படி தெரியலையே அப்படின்ட்டு இருந்த ரவிக்கு இப்படி ஒரு பெண்ணா, இப்படியும் பெண்கள் இருப்பாங்களா, இவ்வளோ அன்பாக பேசி பழகி இருப்பாங்களான்றது கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஐயோ அப்போ இவ்வளோ நாள் நம்ம வாழ்க்கை வீணாக போச்சா. மருந்துனா கசக்கும் தான் அப்படிங்கிற ஒரு மிம்மத்தில் திடீர்னு ஒரு மருந்து இனிச்சதுன்னா மருந்தும் இனிக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்குது. இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்காப்புலன்னா மருந்துன்ற பேரில் வேறு என்னத்தையோ சாப்பிட்டுட்டாப்புல, விஷத்தை நக்கிட்டாப்புல. இப்போ வந்து தேன் கலந்த பொடிகள்லாம் நீங்கள் தன்வந்திரி வைத்தியசாலைக்கெலாம் போனீங்கன்னா ஒரு பொடி தருவாங்க. அந்த பொடியை தேனில் கலக்கி நக்குனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு இனிப்பாகவும் இருக்கும் மருந்து, நீங்கள் வந்து நோயும் தீர்ந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை, புதிய உலகம் வந்திருக்கேன்னா எல்லா மனிதர்களுக்கும் தொடர்ந்து துன்பங்கள் இருக்காது, தொடர்ந்து இன்பங்களும் இருக்காதுன்றது மனித தத்துவம். அந்த வகையில் இவ்வளோ நாள் இந்த 16 வருஷம் வனவாசம் அனுபவித்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வனவாசம் அனுபவித்த ரவிக்கு எல்லாம் வந்து வனத்தில் போய் வனவாசம் அனுபவிப்பான், எப்படா வீடு திரும்புவோன்னு. ரவி வந்து வீட்டில் வனவாசம் அனுபவிச்சு எப்படா வனத்துக்கு போவோன்னு இப்போ போயிருக்கார். சிறை காவலில் இந்த ரவி விடுவிக்கப்பட்டாரா? விடுவிக்கப்பட்டார்னா அவரே கதவு திறந்திருந்து அவராக போயிட்டார் திடீர்னு அப்படின்னு நினச்சிக்கலாம்.
இனி வந்து அந்த சிறைக்குள்ளே அவர் வரமாட்டார் அப்படின்றத பார்க்கலாம். ரவி இனிமேல் நல்லா இருக்கட்டும். சரி சார். ஏன்னா பல தான் இப்போ ஒரு கட்டத்தில் பார்க்கும்பொழுது இவ்வளோ ஒரு க்யூட்டான கப்பல் பிரிஞ்சுட்டாங்களே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் அப்போ அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் அழகை மட்டும் பார்க்கக்கூடாதுங்க. க்யூட்டான கப்புல்ன்றீங்க, பார்க்குறதுக்கு ஓகேங்க, அறிவும் பார்க்கணும் கொஞ்சம். நீங்கள் எல்லாமே க்யூட்டான கப்பலில் வந்து ஒருத்தர் கொடுமை அனுபவிச்சிருக்காங்க, புரியுதா உங்களுக்கு? இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரவி ஃபேமிலியை விட்டுருங்க. நீங்கள் வந்து கொலைகாரர்கள் இப்படி தான் இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் அழகாகவும் இருப்பார், அறிவாகவும் இருப்பாங்க. சைக்கோக்கெல்லாம் மிகப்பெரிய அழகாகவும் அறிவாகவும் இருப்பாங்க. சைக்கோனே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் அமெரிக்காவில் வரக்கூடிய நீங்கள் டிஸ்கவரி சேனலில் நேஷ்னல் ஜியோகிராஃபிலெல்லாம் சைக்கோக்கள் பற்றிய டாக்குமெண்ட்ரிஸ் வரும். இவ்வளோ நல்லா தரடா இருந்த கூட அப்படின்ற மாதிரி அவ்வளோ டீசெண்டாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கே அமைதியாக இருப்பாங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆனால் கடைசியில் தான் தெரியும் 22 பேரை கொன்று செவத்துக்குள்ளே புதைச்சிருப்பாங்க. அது போலீஸ் கண்டுபிடிக்கும் போது தான் தெரியும். நான் அவ்வளோ நாள் நல்ல பையனாக தானே இருந்தான், வந்துட்டு சத்தமெல்லாம் வருவான் போவான், நல்ல பையன் தாங்க, யாருமே இல்லை வீட்டில் அப்படின்னு வாங்கி. ஆனால் அவன் வீட்டுக்குள்ளே 12 பேரை வெட்டி கொலை பண்ணி புதைச்சிருக்கான்றது எப்போ தெரியும்னா கடைசியில் போலீஸ் விசாரணையில் தான் தெரியும். அதனால் அழகுக்கும் க்யூட்டுக்கும் இந்த உலகத்தில் நீ இதோட கோர்த்து விட்றாதீங்கப்பா. ஜென்ரலாக சொல்கிறேன், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொது அழகான ஆண் இவன் கொலை செய்ய மாட்டான், இவன் நல்லவன் நீங்கள் சொல்லிட முடியாது. ஒரு அழகான க்யூட்டான பொண்ணு இது நல்ல பொண்ணுன்னு நீங்கள் சொல்லிட முடியாது. அது வந்து ஒவ்வொருத்தருடைய கேரக்டரை நீங்கள் பார்த்து தான் நீங்கள் சொல்ல முடியும். இப்போ தான் தலைமை எஸ்டிஆர் சொன்னார், சுடிதார் போட்ட பொண்ணுங்கெல்லாம் நல்ல பொண்ணு இல்லை, ஜீன்ஸ் போட்ட பொண்ணுங்கெல்லாம் கெட்ட பொண்ணு இல்லைன்னு சொல்லுவார். ஏன்னா சிம்பு வந்து எல்லாம் கடந்த ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. சிம்புக்கு எல்லாமே தெரியும். ரவிக்கு அந்தளவு விவரம் இல்லாதால். சிம்பு வந்து நடிப்புலையும் எல்லாத்துலேயும் தெரியும், வாழ்க்கை தத்துவங்களும் தெரியும், புரியுதா? சிம்பு அளவுக்கு ஒரு விவரம் இல்லாதால். இல்லைன்னா இப்போ போய் டம்முன்னு விழுந்து கல்யாணம், சிம்புக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. சிம்பு வந்து ரவியை விட மூத்தவர். ஆனால் ரவி கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றனா அப்போ யார் விவரமான ஆளுன்னு பார்த்தீங்க, புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்கட்டும் ரவி. சரிங்க சார். இது எப்படியோ இரண்டு தரப்புலையும் இதுதான் ஒரு பொதுவாக அந்த விஷயங்கள் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லேருந்து நிறைய விஷயம் அது பொதுவான வாழ்வியல் முறையை வச்சு சொன்னீங்க. நேரம் கொடுத்ததற்கு நன்றி. அடுத்து எப்படி ஏதாவது பூகம்பம் வெடிச்சதுன்னா புதுசாக இருந்தால் சந்திப்போம். நன்றி.